நாம் நிழலும் பொருளும், அதாவது பழைய பிரமாணமும் புதிய பிரமாணமும் என்ற காரியத்திலே நாம் ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களே வேதாகமத்தின் காலங்கள் பற்றி அறிந்து கொண்டோம். ரட்சிப்பின் தீர்மானம் பற்றி அறிந்து கொண்டோம். அந்த ரட்சிப்பின் தீர்மானம் யார் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது என்றால் கிறிஸ்து மூலமாய். இதை எப்பொழுதிருந்தே திட்டம் வைத்திருந்தார் என்றால் உலகம் தோன்றத்திற்கு முன்னாகவே. அது ஏன் மோசையினுடைய பிரமாணத்தில் செய்யவில்லை, ஏன் கிறிஸ்து மூலமாய் செய்தார் என்றால் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அது நிழல் என்று சொன்னாரு. மிருக பலியை விட ஒரு மாம்ச சரீரம் ஆயத்தம் செய்தார். அப்போ இயேசு பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்தார், அனுப்பப்பட்டார் என்று பார்த்தோம். நமக்கு முன்மாதிரியான பின்பற்றும்படியான பழுதற்ற பூரண வாழ்க்கை வாழ்ந்தார். இது எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்திலே நம்ம மோசையினுடைய பிரமாணம் மாற்றப்படுவதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், அதுல நீதிமானாங்கனாங்களா என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 31 33 வரைக்கும் பிதாவானவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு நாட்கள் வரும், அந்த நாட்களிலே இந்த பிரமாணத்தை மாற்ற வேண்டும் என்று தேவன் முன்னமே தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தார். எரேமியா 31 33 வரைக்கும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இது யூதா குடும்பம், இஸ்ரவேல் குடும்பம். இது ஆவிக்குரிய யூதாவையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலையும் குறித்து பேசுகிற வசனங்கள். ஏனென்றால் பூமிக்குரிய இஸ்ரவேலோடு மட்டும் அவர் செய்யவில்லை. ஏனால் பூமிக்குரிய இஸ்ரவேலை தேவன் அழிவுக்குட்படுத்தினார் கிபி 70. ஆகையினால் இது ஆவிக்குரிய யூதாவையும் குறித்து உள்ளடக்கி இருக்கிறது. அவர் சொல்லுகிறாங்க, ஏன் மாற்ற போறான்னு சொல்றாரு, அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே 32ஆம் வசனத்துல. இனிமே அவர் இங்கே வைக்க போறாருன்னா முன்னாடி செய்த உடன்படிக்கை போல இருப்பதில்லை, உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன் என்று சொன்னார். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை மேற்கோள் காட்டப்படுகிறது. எபிரேயர் 8 எபிரேயர் 10 இருக்கு. எபிரேயர் 8:9. எபிரேயர் 8:9. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்ப இந்த வார்த்தையை தான் 10ஆம் அதிகாரத்துக்கு கூட நினைவுபற்றாரு. வேண்டாம், தேவைப்படாது நமக்கு. அப்போ இஸ்ரவேலை குறித்து பிரமாணத்தினுடைய தன்மையும் குறித்து பேசினார். இது ஒளிந்து போகிற ஊழியம் என்று சொல்லியிருந்தார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 ஏறக்குறைய 11 வரைக்கும் தேவன் அதற்கான இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பதே அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. சரி, 2 வகையான ஊழியமும் அதனுடைய தன்மையும் இருக்கிறது. இது பழைய ஊழியம், ஒளிந்து போகிற ஊழியம் என்று சொல்றார். அப்போ இது ஒரு ஆவிக்குரியது. இந்த ஊழியத்துடைய தன்மை கொல்லுகிறது. எது? பழைய ஊழியம். உடனே தண்டனை கிடைக்கும். ஆனா இது உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா,
இது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனத்துல ஒளிந்து போகிற மகிமையும் நிலைத்திருக்கிற மகிமையும் ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. 9ஆம் வசனத்துல இது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், இது பழைய பிரமாணத்தின் ஊழியம், இது நீதியை கொடுக்கிற ஊழியம். 2 ஊழியத்தையும் ஒப்பிட்டு கடைசியில காட்டும் போது இந்த ஊழியத்திற்கு முன்னாக இது சிறந்த மகிமைப்படத்தக்கது அல்ல. இன்னும் கூடுதலாக 11ஆம் வசனத்திலே ஒளிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பதே எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். அப்ப ஒன்றை நிலைநிறுத்த வேண்டுமானால் முந்தினதை நீக்க வேண்டும் என்று சொல்றார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவரு புதிய பிரமாணத்தை நிலை நிறுத்துவதற்காக பழைய பிரமாணத்தை என்ன செய்ய போகிறார்? தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். அப்ப 1வது என்பது நியாயப்பிரமாணம், 2வது என்பது புதிய பிரமாணம். நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு நிழலை எடுத்துட்டு ஒரு நிஜமான பிரமாணத்தை தேவன் கொண்டு வர பார்த்தார். அப்ப பிதாவாகிய தேவன் மோசையின் மூலமாய் கொடுத்த பிரமாணத்தை மாற்றுவதை குறித்து அவருடைய தன்மையின் குறித்து விவரித்துக்கிட்டு இருக்காரு. மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் பாவ நிவர்த்தி இருந்ததா அல்லது பாவம் மன்னிப்பு இருந்ததான்னா அதை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமும் 30:15. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அப்போ மோசையினுடைய பிரமாணத்துல பாவ நிவர்த்தி இருந்ததுன்னு சொல்றார். அப்புறம் இதுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வரணும். லேவியராகமும் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். லேவியராகமும் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப இதுக்கும் பாவ நிவர்த்தி என்று ஒரு வார்த்தை இருக்கு. 26ஆம் வசனம், 31ஆம் வசனம், 35ஆம் வசனம், இதெல்லாம் பாவ நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. பாவம் மன்னிப்பு கூட இருந்ததாக லேவியராகமோ 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்திலே பாவ நிவர்த்தி இருந்திருக்கிறது, பாவ மன்னிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, நினைவு கூறுதல் அது முழுமையாக மனசாட்சியை பூர்ணப்படுத்த முடியல. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது ஒரு வித்தியாசம் இருக்கு நமக்கு. எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஆராதனை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் அது பூர்ணப்படுத்தல. பாவ நிவர்த்தி இருந்திருக்கிறது, பாவ மன்னிப்பு இருந்திருக்கிறது. ஆனா வருஷம் வருஷம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறது. இயேசு ஒரே பலியினால இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சிருக்காரு. எதையாவது பூர்ணப்படுத்தினதா என்று பார்த்தா அது இல்லவே இல்லை என்றார். 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 19வது வசனம். நியாயப்பிரமாணம் எப்பவாவது எதையாவது பூர்ணப்படுத்தினதா என்று பாருங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். சரி, ஒன்று நியாயப்பிரமாணம், இன்று ஒன்று அதிக நன்மையான நம்பிக்கை. நம்பிக்கை யார் மூலமா நமக்கு கிடைக்கிறது என்று கேட்டால் கிறிஸ்து மூலமாக. அந்த கிறிஸ்து மூலமா வருகிற நம்பிக்கை நம்மை பூர்ணப்படுத்துகிறது. அதனால தேவன்கிட்ட சேர்றோம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. பலிகளை செலுத்துறாங்க இல்லையா, அவங்கள பூர்ணப்படுத்துதா அவனு பாத்தீங்கன்னா அது இல்லை என்றார். எபிரேயர் 10:1-2. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? சரி, இப்போ ஒரு விவாதம் செய்யறார். என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, பலிகளை செலுத்த வருகிறவர்களை அது பூர்ணப்படுத்தினதா என்று கேட்டால் அது நிழலா இருக்கிறது. ஒரே விதமான பலிகளினாலே செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் அது பூர்ணமைப்படுத்தல. ஒரு விவாதம் பண்றார். ஏன் பூர்ணப்படுத்தலைன்னா, பூர்ணப்படுத்தி இருக்குமானால் அவங்க சுத்தமாகி இருப்பாங்களானால் திரும்ப மனசாட்சி எதுக்கு வந்துச்சு?
ஏன் பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு என்ன இருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கணுமே அப்படின்னு ஒரு விவாதத்தை அவர் செய்யறார். அது நிறுத்தப்படாதபடினால அது பூர்ணப்படுத்தல. இப்போ பூர்ணப்படுத்துகிற அளவிற்கு அது நிவர்த்தி செய்யல. எபிரேயர் 10:4 பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. இது எந்த கத்துல பேசுறாரு? பாவங்களை நிவர்த்தி செய்ய எந்த கத்துல பேசுறாரு? எந்த கத்துல பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அது பாவங்களை நிவர்த்தி செஞ்சிச்சு. அப்போ அது என்ன நினைவு கூறுகிற மனசாட்சியை சுத்தப்படுத்துற அளவுக்கு சிலது, அது சுத்தப்படுத்துற அளவுக்கு அதை பூர்ணப்படுத்தல. அப்ப சுத்தப்படுத்துற அளவுக்கு அது பூர்ணப்படுத்தாம இருந்திருக்கிறது. பாவங்களை நிவர்த்தி செய்தது, மனசாட்சியை பூர்ணப்படுத்தல. அதனால வருஷம் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நினைவு கூர்ந்துகிட்டே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப மோசையினுடைய பிரமாணத்துல நித்திய மீட்பு இருந்துச்சா? எபிரேயர் 5:9. எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப நியாயப்பிரமாணத்துல ஒரு பூர்ணப்படுத்தலும் இல்ல, மனசாட்சியை சுத்திகரித்தலும் இல்ல, ஒரு நித்தியமான ஒரு ரட்சிப்பும் இல்லை. இயேசுவில் தான் அது இருக்கிறது. இந்த நிச்சய ரட்சிப்பு இருந்தால் என்று ஏன் விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 9:15. எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். பாருங்க, இந்த காலத்தினுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களையும் நிவர்த்தி செய்தார். இன்னொரு விவாதம் இருக்கிறது, அது எல்லா உலகத்தினுடைய பாவங்களா அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாவங்களா என்று கூட நம்ம பார்க்கணும். அப்போ அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர். இப்ப மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் நித்திய கட்டளை என்கிறாரே, அது எப்படி? இது நித்திய சுதந்திரம். இது அப்ப அது நித்திய கட்டளையா இல்லையா? லேவியராகமம் 10:11 படிங்க. இது நித்தியம் என்றால் அதுவும் நித்தியம் சொல்றாரே அப்படின்னு நம்ம ஒரு விவாதம் செய்து பார்ப்போமே. கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார். அப்புறம் அது நித்திய கட்டளைன்னு சொல்லும் பொழுது எப்படி அது ஒளிந்து போகும் சொல்ல முடியும்? அது எப்படி இயேசு ஒளித்திருப்பாரு? அப்ப நித்திய கட்டளை எதுல நித்திய கட்டளை? இதுக்கு சில வசனங்களை குறிச்சு இங்க படிக்க வேண்டாம். அதே லேவியராகமம் 10:15, 16:34, 17:7 இதெல்லாம் நித்திய கட்டளை என்று ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப இது எப்படி நீங்க பிரிச்சு பார்ப்பீங்க? அப்போ இயேசுவானவர் இன்னைக்கு கொடுத்த பிரமாணம் நித்திய பிரமாணம், இஸ்ரவேலுக்கு நித்திய பிரமாணம். இது நித்திய பிரமாணம் என்பது அழிந்து போகக்கூடிய, ஒளிந்து போகக்கூடியது என்று எப்படி தெரியும் நமக்கு? அங்க ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அந்த லேவியராகமம் 10:11, இது உங்கள் தலைமுறை தோறும். யாருக்கு இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த தலைமுறைக்கு நித்திய கட்டளை. அப்ப அந்த தலைமுறை இன்னைக்கு இல்லையா? எருசலேம் கிபி 70 ஒரு தேசமா இல்லாதபடி தேவன் அழித்து விட்டார். இன்னைக்கு யூதர்கள் இருக்கிறாங்க, ஆனா தேசம் என்று ஒன்று இல்ல. அந்த தேசம் இருக்கிற வரைக்கும் அது தலைமுறையாக நித்தியமான ஒரு கட்டளை என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்போ மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம் சரீரத்திற்கேற்ற சடங்குகள். 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10 எபிரேயர்ல. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. சரி, சரீரத்திற்கேற்ற சடங்குகள் வேற அல்ல அப்படின்றார். இப்போ நம்ம அடுத்த ஒரு கேள்விக்கு வர்றோம். அதுல பூர்ணப்படுத்துற வேலை நடக்கல, நிவர்த்தி செய்யல வேலை நடக்கல, நித்திய ரட்சிப்பு வேலை நடக்கல, ஒன்றையும் அது பூர்ணப்படுத்தல. நீதிமானா யாராவது ஆயிருக்காங்களா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5-9. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து
மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அப்ப நியாயப்பிரமாணத்தில் பிழைப்பும் இருந்தது, நீதிமானும் இருந்தது. யார் நீதிமான்னா அந்த கட்டளைகளை கடைபிடிச்சாங்கன்னா அவங்க நீதிமான். அப்ப நீங்க ஒரு எதிராக ஒரு வசனங்களை வாதித்து சில மக்கள் சொல்றாங்க நியாயப்பிரமாணத்துல நீதிமானா ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதை நாம் பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ அங்க நீதிமான் என்று ஆக முடியும் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா எந்த மனுஷனும் நீதிமான ஆக முடியாது என்று ஒரு வார்த்தையை நீங்க பாக்குறீங்க. இதே மாதிரி கலாத்தியர் 2:16 வாசிங்க. கலாத்தியர் 2:16. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அப்போ இன்றைய வரைக்கும் சில மக்கள் இவ்வாறு வசனங்களை புரிஞ்சிருக்காங்க, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானாக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் நியாயப்பிரமாணத்துல நீதிமானாக முடியும் சொல்றாரு. இப்ப முடியுமா முடியாதா, எப்படி இதை பிரிச்சு பார்ப்போம். இன்னும் நியாயப்பிரமாணத்துல நீதிமான இருக்காங்களா, இன்னும் சில மக்களை பார்த்துட்டு அப்புறம் இந்த விவாதத்துக்கு நம்ம 2வது வருவோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5:6. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5:6. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சரி, இந்த சகரியாவும் எலிசபெத்தும் நீதி உள்ளவங்களா இருந்தாங்களா இல்லையா? நீதி உள்ளவங்களா இருந்தா நீதிமான் தானே. அப்ப நீதிமான எசேக்கியேலே நீதிமானா இருக்காங்க, இங்கே நீதி உள்ளவங்களா இருந்து குற்றமற்றவங்களா இருந்திருக்காங்க. மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட அப்ப யோசேப்பும் நீதிமானா இருந்திருக்கார், சகரியா எலிசபெத்தும் நீதிமானா இருந்திருக்கிறாங்க, யோசேப்பும் நீதிமானா இருந்திருக்காங்க, அடுத்து எசேக்கியேலையும் நீதிமானா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப கலாத்தியல சொல்லப்பட்ட அந்த சம்பவமும் ரோமர் சம்பவப்பட்டமும் எப்படி நாம புரிந்து கொள்ள முடியும்? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? 20ஆம் வசனத்தை ரோமர்ல மீண்டும் நம்ம வாசி கேட்போம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டதில்லையே அப்படின்னு இருக்கா, படுவதில்லைன்னு இருக்கா? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கா இல்ல பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, எப்படி இருக்குது? ஃபியூச்சர் படப்போவதில்லைன்னு இருக்கும். அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்னா படப்போவதில்லையே அப்படின்னு இருக்கணும். இது எப்படி இருக்கு? படுவதில்லை. இப்படி இருக்க ரெண்டுலையும் பொருந்தலாம். ஒருவேளை இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை ஒரு வார்த்தை இருக்கு. இந்த நாட்கள்ல இந்த பிரமாணத்துல இது இன்னைக்கு ஆக முடியாது. இந்த நாட்கள்ல இந்த பிரமாணத்தை கடைபிடிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை ஒருவர் கடைபிடித்தானே என்ன செய்ய முடியாது, நீதிமானாக முடியாது. நீதிமானாக்கப்பட்டதில்லைன்னா கடந்த காலத்திலையும் என்ன செஞ்சிருக்க முடியாது. அதே வார்த்தை தான் கலாத்தியல இருக்கு பாருங்க. கலாத்தியலையும் படிங்க. இப்ப கலாத்தியல சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னது? கலாத்தியர் 2:16 படிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நீதிமானாக்கப்படுவதில்லையே ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? பட்டதில்லைன்னா கடந்த காலத்துல போயிடுது. அப்ப இன்னைக்கு நீங்க பட முடியாது. இன்றைக்கு நிகழ்காலத்துல புதிய பிரமாணத்தையும் கடைபிடிச்சு பழைய பிரமாணத்தையும் கடைபிடிச்சா
நியாயப்பிரமாணத்தினால எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்னாக நீதிமானாக முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் 5:4 படிங்க. கலாத்தியர் 5:4. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த பிரமாணத்துல இன்றைக்கு நாமோ நீதிமானாக விரும்பணும்னா என்ன ஆயிடும்? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்து போவோம். ஏனென்றால் அந்த நிழல் என்ற பிரமாணம் முடிந்து போனது. நிழலுக்கு கீழாக வாழ்ந்தவர்கள் நீதிமானங்களாக ஆயிருக்காங்க. கண்டிப்பா நினைச்சிருக்காங்க, ஆயிருக்கிறாங்க. சரி, கேள்வி. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு நாம ஏன் போதிக்கிறோம்? இன்றைக்கு ஏன் படிக்கிறோம்? இன்றைக்கு ஏன் பழைய ஏற்பாட்டு காரியங்களுக்கு போறோம்? அதை முடிஞ்சு போச்சுல, மொத்தமா அதை மூடி வச்சுட்டு வெறும் புதிய பிரமாணத்தை மட்டும் வைக்க முடியாத. இந்த பாடத்தை முன்னாடி நீங்க கேட்டிருக்கீங்க. அதையும் நம்ம வருங்காலத்துல என்ன செய்வோம்? படிப்போம் கண்டிப்பா. அப்ப அந்த பாடத்தை நம்ம வருங்காலத்துல படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யட்டும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்துல அது பூர்ணப்படுத்தல, அது இன்னும் சில காரியங்களை படிக்கல. அதையும் 1-2 வசனங்களை வாசிட்டு நம்ம முடிச்சிடலாம். சரீரத்திற்கேற்ற சடங்கு அது நிழலா இருந்துச்சு. அது பாவங்களை நிவர்த்தி செய்யல. அது வரப்போகிற நன்மையினுடைய பொருளா இல்லாம நிழலாய் மாத்திர இருந்துச்சு. அது ஒரு எழுத்து, அது கொல்லும். அது அடிமைத்தன நுகத்திற்கு கொண்டு போனது. அது ஆக்கினை தீர்ப்ப அது கொடுத்தது. அதுக்கடுத்து அது கையெழுத்து, அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் இல்லை. இப்படி பலவீனமானது, பயனற்றதா இருந்தது. இப்படி தொடர்ந்து என்ன செய்ய முடியும்? நிறைய காரியங்களை சொல்ல முடியும். அதெல்லாம் இருக்க போயிருந்ததுனால இன்னைக்கு என்ன செஞ்சார்? மாத்திட்டு புதிய பிரமாணத்தை இன்னைக்கு கொடுத்தார். அப்ப கேள்வி என்னன்னா, அது முடிஞ்சு போச்சுல. இப்ப முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கு இன்னைக்கு புதிய பிரமாணம்? எப்படி ஒரு கேள்விகளுக்கு வருதுல்ல. இதுக்குள்ளதான் ஓய்வு நாள்லாம் நாம் படிக்க போறோம். அப்ப இன்னைக்கு 7th டே ஒரு மக்கள் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஓய்வு நாள் கடைபிடிக்கிற, ஆசரிக்கிற நிறைய 7th டே 7ஆம் நாள் சபத் டே என்று ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அது இதுக்குள்ளதான் இருக்கிறது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சா முடியலையா அப்படிங்கறத குறித்து நம்ம முடிஞ்சு போச்சுன்னு தேவன் சொல்றார் என்றால் ஏன் அதை பின்பற்றணும்? இன்னைக்கு எதுக்கு நம்ம போதிக்கணும்? புதிய ஏற்பாடுனா எவ்வளவு இருக்கு? அப்படி பாத்தீங்கன்னா ரைட்டு இப்படிதான் இருக்கு. இது போதிக்கணும், இது தூக்கி போட்டு கீழே கிழிச்சு போட்டு. அப்ப இது எதுக்கு நம்ம இன்னும் போதிச்சுட்டு இருக்கோம்? இதை எடுத்து ஆபிரகாம் பாரு, ஈசாக்கு பாரு, யாக்கோவை பாரு, ராஜாக்களை பாரு, சாலமோனை பாரு, யோசுவா பாரு, அவரை பாரு, இவரை பாரு, எதுக்கு சொல்லணும்? அப்ப நாமளா சொல்லிட்டோமா? எதுக்கு இவ்வளவு மட்டும் போதிச்சுட்டு பிரசாரம் இருக்கணும்? என்ன இதெல்லாம் முடிஞ்சு போச்சு தானே, எதுக்கு இதை போதிக்கணும்? கர்த்தர் அடுத்த வாரத்துல மனு செய்வோம். அடுத்த வாரத்துல இதை பத்தி பார்ப்போம்.